இந்த பிரச்சனைக்கான தீர்வை நீங்களே முடிவெடுத்துக்கங்க. காலங்காலமாக முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை, இரவு தொழுகை எத்தனை ரக்காயத்து, 8 ரக்காயத்தா 20 ரக்காயத்தா போன்ற விஷயங்கள். இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏகப்பட்ட ரிவாயாத்துகள், ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ரக்காய் தொழுதிருக்கின்றார்கள். இன்னொரு ஒரு அறிவிப்பில் நபி அவர்கள் 11 ரக்காய் தொழுதிருக்கின்றார்கள். இன்னொரு ஒரு அறிவிப்பில் நபி அவர்கள் 13 ரக்காய் தொழுதிருக்கின்றார்கள். உமர் ரதியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் சஹாபாக்களுடைய ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இரவு தொழுகைகள் 20 ரக்காயத்தாக தொழு வைக்கப்பட்டுச்சு. மேலும் மதுஹபுடைய கருத்தை எடுத்து பார்த்தால் எத்தனை ரக்காயத்தை வேணால் தொழுதுக்கலாம். குறிப்பா 39 ரக்காய் தொழுகலாம், 41 ரக்காய் தொழுகலாம் போன்ற பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றது. இதனை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஸலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா, இரவு தொழுகை என்பது 2 ரக்காயத்தாக தொழுவதுதான். இங்கே நாம் எத்தனை ரக்காய் தொழுகின்றோம் என்பது முக்கியம் அல்ல. அந்த 2 ரக்காய் தொழுதாலுமே கூட எந்த அடிப்படையில், எந்த இறையச்ச சிந்தனையில், எந்த ஷுக்ர் அடிப்படையில் நாம் தொழுகின்றோம் என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. ஒருவர் 8 ரக்காய் தொழுகின்றார் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை அவர் செயல்படுத்துகின்றார் என்ற அர்த்தம். அவர் தொழுது கொள்ளட்டும். ஒருவர் 20 ரக்காய் தொழுகின்றார் என்றால் நபி அவர்களுடைய நெருங்கிய தோழராக இருக்கக்கூடிய உமர் ரதியல்லாஹு அவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்ற அர்த்தம். 20 ரக்காய் தொழுது கொள்ளட்டும். இங்கே நாம் எந்த அளவுக்கு தொழுகிறோம் முக்கியம் அல்ல, எப்படி எந்த இஹ்லாஸில் தொழுகிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகையை பார்த்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, இந்த அளவுக்கு நீங்க தொழுகிறீங்களே, நீங்க தான் பாவம் மன்னிக்கப்பட்டவரே என்பதாக கேட்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஃபலம் அக்கூன அப்தன் ஷக்கூரா, நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று நபி அவர்கள் கேட்டாங்க. அல்லாஹு தஆலா நம்முடைய தொழுகைகளை இஹ்லாஸுடைய தொழுகையாக ஏற்றுக்கொள்வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.